ஓகே, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் தூங்கினோம். இப்போ கிளம்பலாம். இங்கே நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பேக் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அப்படியே கரெக்டாக இது மேலே நம்ம ரோடு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தா தெரியுது அங்கே ஒரு சிலுவை, அதாக தான் இருக்கும். சரி, என்னென்னு போயிட்டே பார்க்கலாம். காற்றடிக்குது நல்லா. இப்போ காலையில் வரைக்கும் இவ்வளோ நேரம் மழை பெஞ்சனால ஃபுல்லாக கிளியராக இருக்குது, மிஸ்டே கிடையாது. இங்கிட்டு மரத்திற்கு மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லி ரிப்போர்ட்டில் எதுவும் போடலை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மலை புல் ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சனால கொஞ்சம் மிஸ்ட் இல்லாமல் கிளியராக இருக்குது பாருங்கள். மேப்பை பார்த்து தான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இந்த சைடு வேண்டாம், இதில் போக சொல்லுது. மேலே ஏறி என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாதைக்கு வந்தாச்சு. மேப்பு காமிக்கிற அந்த கடைசி எல்லா வரைக்கும் வந்தாச்சு. எனக்கு நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க டென்ட் போடுற மாதிரி. உடம்புல சத்தே இல்லை, வெறும் சக்கையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தோசை புரோட்டா அப்படின்னு ப்ரோட்டீன் சம்மந்தமாக எதுவுமே சாப்பிடல. முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காற்று தள்ளி விடணும். சரி, நம்ம நிற்கிற இடம் சரியில்லை. அங்கிட்டு நாய் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஏதோ பிச்சை எடுத்துகிட்டு போயிருக்கு. கீழே ஃபுல்லாக நகட்டி வச்சுருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இதுதான் பீக்கு. இப்போ தான் பிச்சு போட்டிருக்கு. ஓகே, இங்கிட்ட ஒரு சின்ன புல்வெளி இருக்குது. இதுக்குலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்ம ஊரில் நெல் போடுற மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப்பில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட். ஒரு டீ பிளான்டேஷன் இருக்குது அங்கே. ஓகே ஓகே, அர்ஜுன் மலா பீக்குக்கு வந்தாச்சு, முடிஞ்சு. இனி திருப்பி நம்ம கீழே போனோம். நல்லா நேற்று நைட்டு பூரா மழை பெஞ்சனால நல்லா கிளியராக இருக்குது இருக்கிற இடம் பூரா. நல்ல இது எப்படி இங்கே இருக்குன்னா, நடுவுக்குள்ள ஒரு மலை, இது கொஞ்சம் ஒசரம். இங்கே நான் இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் ஒசரமாக இருக்குது. சுற்றி நல்லா பள்ளமாக இருக்குது. நல்ல 360 டிகிரி வியூ பாயிண்ட் இருக்குங்கண்ணா. உண்மையில் நல்ல ரொம்ப சிம்பிளான ட்ரக்கு தான். எங்கள் ஊரில் இருக்க புலிமலை ஏற மாதிரி தான் இருக்குது. ஓகே, மழை பெஞ்சிருச்சு. ஓகே, அந்த மலை ஏறி முடிச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். வெளியில் கேட்டில் ஒருத்தர் அண்ணன் நின்றார். நான் இந்த மாதிரி மேரி குளத்துக்கு போகணும்னே அப்படின்னு சொன்னேன். தம்பி, இந்த வழி இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இந்த வழியில் போகணுன்னா நீ 10 கிலோமீட்டர் ஆகும், இதில் போக முடியாதுப்பா தம்பி அப்படின்ட்டார். அண்ணா, நான் குட்டி கணத்துலேருந்தே நடந்தான் வரேன், இது பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு. அப்படியா, சரி போடா அப்படின்ட்டாரு. என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட். அதாவது தேயிலை தோட்டம் தான், ஃபாரஸ்ட் மாதிரி தான். பெருசாக மனிதர்கள்லாம் இல்லை, நடமாட்டோம். சொன்னார் அப்படித்தான். யானை குட்டிப்பா, யானை பார்க்கலாம் பாரா, போகும்போது பார்த்துட்டு போடான்ட்டார். என்னன்னு தெரில, பார்த்து பைய போவோம்.
டயர்டாகிடுச்சு. இன்னும் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன், முடியல. சரி சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட்டு என்ன ப்ரெட்டு தான். காலைல போட்டா சாப்பிட்டேன், அது என்னமோ எனக்கு பிடிக்கல. ஓகே, சரியான ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய முக்குளிப்பான் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட 20-25க்கு மேலே உட்காந்துருக்கேன் அங்கங்கே கல்லில். சரியான ஆறாக இருக்குது. ரொம்ப தூரமாக நான் நடந்து வரேன். இந்த ஆறு வந்துக்கிட்டே இருக்கு. நான் போய் ஒரு டேம் மாதிரி ஒரு இடத்துல சேருது. என்னன்னு போய் நான் மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம தங்குற வீடு பார்ப்போமா? இந்த சர்ச்சு ஒன்று இருந்துச்சு, அந்த செட்டுக்கு கீழே தூங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த சர்ச் பக்கத்தில் அந்த வீட்டில் அந்த ஐயா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி நான் போய் சர்ச் பக்கத்தில் தூங்கிக்கிட்டாயா அந்த தாவாரத்தில் அப்படின்னு. அதுக்கு அந்த ஐயா பல கோணங்களில் யோசித்து பல நண்பர்களுக்கு கால் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்காமல் போய் அதுக்கப்புறம் அந்த ரூமை காமிச்சு இதில் நீ படுத்துக்க அப்படின்னு சொன்னார். சரியா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னார். என்னையா அப்படின்னு. சாப்பிட்டு டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த வெளியில் டாப்பாக போட்டுருவேன் அப்படின்ட்டார். ஏன் அப்படின்ட்டேன். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படின்ட்டார். என்ன கணக்குன்னு தெரில. ஓகே சரி குளிச்சுக்க, உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு இப்போ வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி நைட்டு அவ்வளோதான். இன்றைக்கி பயணமும் அவ்வளோதான். நாளைக்கு பயணத்தில் நாளைக்கு பார்க்கலாம்.